மார்னிங் எவ்ரிவன், ஹாப்பி மண்டே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் வெங்காயம் போட்ட அடையும் பண்ண போகிறேன். இடமா கம்மியாக இருக்குது, தோசையும் பண்ண போகிறேன். அது தொட்டுக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் எண்ணெயில் வதக்கியிருக்கேன். 2 காஞ்ச மிளகா உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். ஆறினொன்னே அரைச்சி இது ரெண்டுத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடைக்கு வார்த்தாச்சு. வெந்தப்புறம் திருப்பி எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்தோடனே ஆனியன் அடை திருப்பி போட்டு இந்த பக்கம் வெந்தப்புறம் எடுத்துடலாம். சைடும் வெந்தெடுத்து எடுத்துடலாம். இப்போ சூப்பரான தக்காளி வெங்காய சட்னி ரெடி. எடுத்து இந்த மத்தில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடையும் 1 டம்ளர் அரிசினா 3/4 டம்ளர் பருப்பு, என்ன பருப்புனா உங்களுக்கு டேஸ்ட் பிடித்த மாதிரி பிடிச்சிட்டு ஊற போட்டுட்டு அரைக்க வேண்டியதான். அரைச்சிட்டு பண்ண வேண்டியது. சூப்பரான ஆனியன் அடையோட தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்லாம். தக்காளி வெங்காயம் போட்ட சட்னி. தோசையும் வத்துடலாம். வெந்தோடனே திருப்பி போட்டு மொறு தோசை ரெடியாகுது. மொறு தோசையை சுவையான தக்காளி வெங்காய சட்னியும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.